Hi guys, நம்ம இதுக்கு ஒரு முந்தன வீடியோவில் Brezza is it worth buying in 2025 அப்படின்னு பார்த்தோம். 5 reasons to buy, அப்புறம் drivability, seating and space, boot, infotainment system, ergonomics அப்படின்ட்டு 5 aspects வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Brezzaவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. நான் Brezzaவை ஜூலை 2023 வாங்கியிருந்தேன். ஸோ இட்ஸ் பீன் 2 years அண்ட் ஆல்மோஸ்ட் 16,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன். நேற்று வந்து 20,000 கிலோமீட்டர் சர்வீஸை பண்ணி வண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இன் திஸ் வீடியோ வில் கோ ஓவர் ஹவு த வெஹிக்கிள் இஸ் ஏஜிங், அப்புறம் வண்டியில் நான் என்னென்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுறேன், ஃபீச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதான் Brezzaவோட கீ ஃபாபு, லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் மட்டும் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லைக் அபவுட் Brezza இஸ் இதோட லுக்ஸு. Especially in the dual tone red with black la, it has a very nice look. 198 mm ground clearance, so on the eye stands plus adoda proportionate finishing adu vandu Brezza oda looks nalla enhance பண்ணுது. 16-inch alloy wheels ZXi model la, and உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு sub 4 meter செக்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்றதே ஃபீல் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் காட் த லுக்ஸ் ஆஃப் ஃபுல் ப்ளோன் எஸ்யூவி. இப்போ நம்ம sub 4 meter செக்மெண்ட் கார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து யூஸ்வலாக ரியரில் வந்து கொஞ்சம் சாப் பண்ண ஃபீல் இருக்கும். லைக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த 3995 mm கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் அந்த ரியரை மாடிஃபை பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் Brezzaவில் வந்து ரியர் ஆக்சுவலி லுக்ஸ் ப்ரொபோர்ஷனேட். ப்ளஸ் இந்த ரியர் ஸ்பாய்லர் இன்டகிரேட்டடாக ZXi மாடலில், அண்ட் அதுவுமே நல்ல லுக்ஸ் கொடுக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது, அப்புறம் ரூஃப் ரெயிலுமே இன்டகிரேட்டடாக வருது ஃப்ரம் ZXi மாடல். Brezzaவோட டோர் தட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் வச்சுருக்கும் போது ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஃபீபிளாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த Brezza வந்து ஒரு பெட்டர் பில்டு குவாலிட்டி இருக்குது, சாலிட் தட்டோட நம்ம ஃபீல் பண்ண முடியும். $328 லிட்டர் பூட் ஸ்பேஸு, நல்லா ஒரு 3-4 லார்ஜ் சூட் கேசஸ் கூட வைக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இங்கே வந்து பார்சல் ட்ரே வருது, அதை நான் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன். அது கீழேயே சூட் கேசஸ் அண்ட் ட்ராலிஸ் வச்சுருவேன். இது கீழே ஒரு ஃபுல் சைஸ் டயரும் வருது, பட் அது ஸ்டீல் வீல். இப்போ Brezzaவில் எனக்கு எதுவும் பெரிய ட்ரபுள் அப்படின்னு கொடுத்ததில்லை. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த டயர்ஸு 16-inch MRF Wanderer டயர்ஸு, இதோட எனக்கு வந்து ஒரு 3-4 பஞ்சர் ஆயிடுச்சு 4 வீலும் சேர்த்து. எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரூ நட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போயிடுது. அது இந்த டயரும் பெருசாக இருக்கிறதுனால, ப்ளஸ் அந்த த்ரெட்டோட பேட்டர்ன்ஸில் ஈஸியாக கல், அப்புறம் அந்த ஆணி இதெல்லாம் போய் உட்காந்துட்டு அப்புறம் நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது வந்து ஈஸியாக ஏறிடுது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த டயரோட சைடு வாலில் பஞ்சர் ஆச்சு. இப்போ டயர் பஞ்சருன்றது ஒருத்தரோட யூசேஜை பொறுத்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு டயர் ட்ரபிள் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. Brezzaவோட இன்னொரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளாடிங்கு. இது வந்து இட்ஸ் அ டஸ்ட் மேக்னெட். இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சதில் நான் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் சேர் அடிச்சிருந்தது. ஐம் ஷுர் இது இனிமேல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அந்த சர்வீஸ் சென்டரில் வந்து பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க அண்ட் இட் லுக் பிளாக் ஃபார் அ வைல். பட் இனிமேல் அது துடைக்க போகிறது வந்து ரொம்ப டவுட்டு தான். ப்ளஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த லைட்டாக கல் பட்டு கொஞ்சம் சிப்பும் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் தட் தேவ் யூஸ்ட். பட் அதை சொல்லும் போது ஆக்சுவலாக இந்த சைட் கிளாடிங் வந்து Brezzaவோட லுக்ஸுக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். நான் வாங்கும் போதே வந்து இந்த சைட் கார்னிஷ் போட்டு வாங்கினேன். அண்ட் so far இட்ஸ் இன்டாக்ட் ஆன் திஸ் சைட். இந்த சைடில் ஒரு பீஸு வந்து விழுந்துருச்சு.
இப்போ நம்ம இன்டீரியருக்கு வரலாம். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் குவாலிட்டி இஸ் ஓகே என்ன கேட்டிங்கன்னா. அப்புறம் இந்த குஷனும் வந்து இட்ஸ் ஓகே. நான் வந்து பர்சனலாக ஐ டோன்ட் பே மச் அட்டென்ஷன் டு டூ மச் ஆஃப் எஸ்தட்டிக்ஸ். ஸோ எனக்கு ஓகேவா தான் தெரியுது. ஒரு நல்ல பாட்டில் ஹோல்டர் இருக்குது 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. பட் அகேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிளாஸ்டிக்லாம் இட் கெட்ஸ் ஈஸிலி ஸ்க்ராச்ட். நம்ம உட்காரும் போது இல்லை கால் கொஞ்சம் பட்டாலுமே ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. சீட் வந்து நான் வாங்கும் போது எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். எதுவும் சீட் கவர்னு போடல. இந்த சீட் வந்து சோஃபார் நல்லா இருக்குது. ரொம்ப ஹார்டும் கிடையாது, சாஃப்ட்டும் கிடையாது. லாங் டிரைவ்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேட்ஸ் வந்து மேனுஃபேக்சரர் கொடுக்கறதே தான் யூஸ் பண்ணுறேன். 3D மேட்ஸு அது மாதிரி போடல. பிரஸா தான் மாருதியோட ஃபர்ஸ்ட் கார் சன்ரூஃப் வச்சு. ஒரு சின்ன சன்ரூஃப் தான், பட் ஒரு க்ளவுடி டே அப்படின்னா யூ கேன் ஓப்பன் இட் அண்ட் என்ஜாய் யர் டிரைவ் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஸ்மூத்லி. இதான் சன்ரூஃபோட ஷேடு. ரொம்ப ஃபீபிள் கிடையாது, ஈஸியாக ஓப்பன் பண்ணி திறக்கலாம். அண்ட் ஆன் சன்னி டேஸ் கொஞ்சம் ஹீட்டு இறங்கும், பட் அதர் தேன் தட் இட் ஒர்க்ஸ் ஃபைன். இந்த ரூஃப் லைனர் ஃபேப்ரிக்லாம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட்டாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஒரு ஏரி ஃபீல் கொடுக்குது. அண்ட் எலக்ட்ரிக்கல் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் தே ஒர்க் வெல். அப்புறம் சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. சன்ரூஃப் நான் சொன்ன மாதிரி 1 டச் இட் ஓப்பன்ஸ். அண்ட் 1 டச் நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலும் இட் க்ளோசஸ். இதான் பிரஸாவோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இட் ஒர்க் ஸ்மூத்லி. எதுவுமே லேக் எல்லாம் கிடையாது. அண்டு உங்களுக்கு டச் சென்சிட்டிவும் நல்லாயிருக்கும். ZXi மாடலில் ரிவர்ஸ் கேமரா இன்டகிரேட்டடாகவே வருது, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரஸாவோட ஏசி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸு. ஸ்விட்சஸ்லாம் நல்லாயிருக்கும், டச் அண்ட் ஃபீலு. அண்டு இது வந்து கேபினை ஈஸியாகவே கூல் பண்ணிடும். நீங்கள் லோவாக டெம்பரேச்சர் வைக்கணுன்னா 18 வரைக்கும் லோ ஆகும். அதுக்கு கீழே லோ அப்படின்ட்டு ஒரு மோடே இருக்குது. இட் கோஸ் அப் டு லோ மோட். இன்னைக்குள்ள நிறைய கார் மாதிரி ரியர் ஏசி வந்து கீழே தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் சன்ரூஃப் இருக்கிறதுனாலையும் தே ஹேவ் நோ ஆப்ஷன் இன் திஸ். ரியரில் ஏசி ப்ளோயர் மட்டும்தான் வரும். சீட்ஸ் ஆல்சோ நல்ல பாக்கெட்ஸ் இருக்குது, நீங்கள் பேப்பரு மேகசின்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் விசிறியும் வச்சுக்கலாம் நீங்கள். பிரஸா ZXiயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நீங்கள் பார்க்க முடியும். 15,900 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. MID படி ஐம் கெட்டிங் நியர்லி 14 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். பட் மைலேஜ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிரைவிங் கண்டிஷன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக், சிட்டியில் ஒரு ஹை டிராஃபிக் டைமில் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10-11 தான் கிடைக்கும் பிரஸாவில். அதுவே நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க, ஒரு செடேட்டாக ஓட்டுவீங்க 80-90 அப்படின்னா உங்களுக்கு 16 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம் பிரஸாவில். அண்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16.5 17 வரைக்கும் கிடைச்சிது டேங்க் டு டேங்க் மெத்தடில். இது மார்னிங் டைம்ன்றதுனால ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் செக் பண்ண முடியல. பட் வந்து இது இந்த ZXi மாடலில் LED ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வருது உங்களுக்கு. ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் குட். நான் வந்து ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே இதுவும் போட்டிருக்கேன், ஃபாக் லேம்பும். ரெய்னி டைம்ஸில் இட் கெட்ஸ் சேலஞ்சிங். விசிபிலிட்டி வந்து அந்தளவு ப்ராமிசிங்காக இல்லை. பட் ஓவரால் இட் இஸ் குட். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு.
Brezaவோட பிரேக் பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் காரில் இருக்கிற அளவுக்கு பைட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பழகணும். பட் பழகிட்டீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வெல். ஸோ தட் brings us to the end of this video. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். லுக்ஸ் வைஸ், கான்ஸ் என்ன, டயரு, அப்புறம் ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ், ஏசி, சன்ரூஃப், சீட்டு, ஃபேப்ரிக்கு, மைலேஜ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். சோஃபார் ஐ பீன் வெரி ஹாப்பி வித் Brezza. எனக்கு ஒரு ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 10க்கு ஒரு 8.5 கொடுப்பேன். அந்த 1.5 லேக்ன்றது வந்து இட்ஸ் ஃபார் அந்த ஸ்க்ராட்சி பிளாஸ்டிக். அது வந்து நமக்கு தெரியும், அது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு லிவ் வித் Brezza வாங்குறீங்கன்னா. அப்புறம் டயர்ஸ் வந்து அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இட்ஸ் நாட் பீன் கிரேட். பட் ஓவரால் ஐ திங்க் Brezza இஸ் அ கிரேட் பேக்கேஜ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி. அண்ட் so far it's been a good experience. I like driving Brezza. அண்ட் நம்ம ஃபியூச்சரில் ஒரு டிரைவிங் வீடியோ ப்ளஸ் ஒரு ஹைவேல Brezza எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். Until then, this is Sugit signing off. Bye.